அனைவருக்கும் மாலை வணக்கம். உங்கள் அனைவரையும் ஞானத்தமிழ் சார்பாகவும் பிஹெச்எஃப் சார்பாகவும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது வந்து மாஸ்டர் பர்வதம் மேடம் இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு அவங்க நம்மக்கிட்ட இப்போ கடந்த அக்டோபர்லேருந்து நம்மளோட அகத்தியர் பிரமிட் தியானாசிரமில் வந்து ஆழ்நிலை மௌன தியானம் பிரதீப் சரோட சிக்னேச்சர் ரிட்ரீட்ஸ் நடந்துகிட்ருக்கு. நம்ம ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி கூட அதில் பங்கேற்றவங்க வந்து அவங்களோட அனுபவங்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த ஆழ்நிலை மௌன தியானத்தில் வந்து அவங்க என்ன அனுபவம் பெற்றாங்க, அவங்களுக்கு என்ன புரிதல் நிலை வந்தது, அந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. இது மூலமாக நமக்கு என்ன நன்மை இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ பர்வதம் மாஸ்டர் வந்து கடந்த 2 ரிட்ரீட்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்றில் வந்து ஹைப்ரிட் மௌனா இருந்தாங்க. இப்போ இந்த லாஸ்ட் நடந்ததில் வந்து இந்த 4th ரிட்ரீட்டில் வந்து ஃபுல் ஃபுல் மௌனா இருந்தாங்க. ஸோ அவங்களோட அனுபவத்தை நம்மக்கிட்ட இன்றைக்கி பகிர்ந்துக்க போகிறாங்க. அவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். அவங்க கடந்த 2020லேருந்து இந்த தியானத்தை மேற்கொண்டுட்ருக்காங்க. பிரதீப் சரோட செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சீசன் 1லேருந்து எல்லா கோர்ஸையும் அட்டென்ட் பண்ணி அது எல்லா லாங்குவேஜஸ்லேயும் அவங்க பார்த்து நிறைய செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்களுக்குள்ளே நடந்திருக்கு. குறிப்பாக வந்து 2022 வந்து நானும் அவங்களும் பிரமிட் வேலியில் அவர் பண்ண ஒரு மௌன தியானம் போயிருந்தோம். அது எங்கள் 2 பேரோட லைஃப்மே ஒரு பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தது. அதுக்கப்புறம் அவர் கூடயே நாங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுறோம். நிறைய சுவாதாய செஷன்ஸ் ஒரு 300 செஷன்ஸ் வந்து அவங்க ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரான்ஸ்லேஷன் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பிஎம்சி பத்ரிஜி புக்ஸ் நிறைய ட்ரான்ஸ்லேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ பிஹெச்எஃப்க்கும் வந்து நிறைய ட்ரான்ஸ்லேஷன் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. அதை முன்னெடுத்து அந்த டீம் வச்சு அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. மேலும் வந்து இப்போ குறிப்பாக சொல்லணுன்னா பிஹெச்எஃப் வந்து இப்போது 1 வருஷம் ஆயிடுச்சு. நிறைய வேல்யூ ஆடட் கோர்ஸ் காலேஜஸ்க்கு பண்ணுற கோர்சஸ்க்கு வந்து புக் எழுதியிருக்காங்க. இப்போ ஒரு புக் எழுதியிருக்காங்க ஒரு டீம் வச்சு. ஸோ அகத்தியர் பிரமிட் தியானாசிரமில் வந்து கடந்த 2-3 வருடங்களாக ட்ரஸ்டியாக இருந்தாங்க. இப்போ பிஹெச்எஃப்லேயும் வந்து ட்ரஸ்டியாக இருக்காங்க. அகத்தியரில் வந்து ட்ரஸ்டி மேலும் வந்து ட்ரெஷரராகவும் போஸ்ட்டை ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட கால பீரியடில் வந்து நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. தொடர்ந்து 3 வருடங்கள் வந்து அகத்தியர் பிரமிட் ஆசிரமிலே இருந்து நிறைய சேவைகள் செஞ்சுருக்காங்க. ஸோ ஒரு பெரிய கிரேட் மாஸ்டர். இன்றைக்கி நம்ம அவங்களோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம கேட்க போகிறோம். ஸோ உங்கள் அனைவரின் சார்பாகவும் நான் அவங்கள வரவேற்கிறேன். இன்னும் தேங்க்யூ அதை கிரி. பற்றி ரொம்ப சொல்லணும்னா சொல்லிட்டே நீளமான போகலாம். ரொம்ப நீளமான அறிமுகம் கொடுத்துட்டேன். பரவாயில்ல. அதெல்லாமே நான் வந்து ஒர்க் தான் எனக்கு தெரியல. எனவே ரொம்ப நீளமான அறிமுகத்தை வந்து ஏற்றுக்கொள்கிறேன். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் அப்படிங்கிறத விட நான் முதல்ல இந்த ரிட்ரீட்டை பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, ரிட்ரீட் அப்படிங்கிறது வந்து நம்மளே நமக்கு கொடுத்துக்கிற ஒரு ஒரு ட்ரீட். எப்படி ஒரு ஹோட்டலில் போய் ஃபுட்டு சாப்பிட ஒரு ட்ரீட்னு சொல்கிறோமோ, அந்த மாதிரி ஒரு நம்முடைய ஆன்மாவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரீட்டாக தான் நான் வந்து பார்க்குறேன். சாரும் அப்படிதான் சொல்லுவார். நம்ம வந்து வெளி உலகத்துல வந்து எவ்வளவோ சாதிச்சுட்டு அதை சார்ந்து இருக்கிறோம். ஐம்புலன்களால நம்மளை வந்து கட்டுண்டு அது சொல்றபடி கேட்டுட்டு நம்ம நடந்துட்டு இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம உள்நோக்கிய பயணம் வந்து எப்படி இருக்கணும், நம்மளை வந்து நம்ம இந்த உலகத்துக்கு வந்தே வந்து நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நம்மளை பத்தி தெரிஞ்சுட்டாதான் மற்றவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும், நம்மளை பத்தி புரிஞ்சுக்கணும். நம்முடைய நோக்கம் என்ன, எதுக்காக இந்த பிறவி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கும் போதுதான் நம்ம வந்து நம்முடைய ஆன்ம பாதையில நம்முடைய வளர்ச்சி நல்லா இருக்கும், ஆன்ம பாதையில நம்மளோட முன்னேற்றமும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஸோ நிறைய பேர் வந்து அதை புரிஞ்சுட்டு அவங்களுக்காக அந்த டைம் ஒதுக்கி அங்க வரணும் அப்படிங்கறது நான் கேட்டுக்கிறேன். இது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக சொல்ல, நம்மளோட சொந்த வளர்ச்சிக்காக சொல்றேன். கிரிஜா சொன்னது, போன ரிட்ரீட் வந்து நான் ஹைபிரிட் மௌனால இருந்தேன். தேவைப்படும் போது மட்டும் பேசிட்டு இருந்தேன். இந்த ரிட்ரீட் ஃபுல்லா ஃபோன்லாம் சரண்டர் பண்ணிட்டு ஃபுல்லா வந்து ஃபுல் மௌனால 10 days இருந்தோம். 1 day ஏர்லியரா எனக்கு ஒரு ஒர்க் இருந்துன்னு சொல்லி வர வேண்டி வந்துச்சு. பட் அந்த 9 daysம் வந்து மெயினா இந்த ரிட்ரீட்ல பாத்தீங்கன்னா இன்டென்ஸ் மெடிடேஷன் கட்டாயம் நம்மளால யாருனாலையும் வீட்லயோ வேற எங்கேயுமே பண்ணவே முடியாது. நம்ம வந்து சைலன்ஸ் இருக்கிறது வந்து நம்ம ஒருத்தரை பார்த்துக்காம, ஐ கான்டாக்ட் இல்லாம, ரிட்டன் கான்டாக்ட் இல்லாம,
வந்து இன்னொன்று வந்து எந்த வித சைன் லாங்குவேஜும் இல்லாமல் நம்ம வந்து சைலன்ஸ் இருக்கு. சைலன்ஸ் வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் இது. மெடிடேஷன் வந்து கட்டாயம் நான் சொன்ன மாதிரி நம்ம வீட்லயோ வேற எங்கேயுமே அந்த அளவு பண்ண முடியாது. மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா 2 hours ஆஃப் மெடிடேஷன். ஸோ 2 சிட்டிங் இருக்கு. ஸோ மார்னிங் 4 hours ஆஃப் மெடிடேஷன். 4 o'clock 3 o'clock எந்திரிச்சு, கட்டாயம் நம்ம 3 o'clock வீட்டில் எந்திரிக்க மாட்டோம். 3 o'clock எந்திரிச்சு ரெடி ஆகி போய் அந்த அகத்தியருக்கு நடந்து போறதே ஒரு இது. காலையில இப்ப மார்கழி மாசம் பார்த்தீங்கன்னா காலையில நேரம் செஞ்சு கோலம் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஓசோன் லேயர் இருந்து நமக்கு நிறைய ஆக்சிஜன் கிடைக்கும். ஸோ அந்த காலத்துல வந்து அதுக்காக தான் அதை வச்சிருந்தாங்க. நான் நடந்து போகும்போது அதான் நினைச்சிட்டேன் நான். நம்ம ஆக்சிஜன் நிறைய எடுக்கிறது கூட இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டேன். 3 மணிக்கு எந்திரிச்சு ரெடி ஆகி ஒரு டிசிப்ளின்டா 4 o'clock எல்லாரும் அங்க 5 minutes பிஃபோர் அசம்பிள் ஆயிட்டு 4 ஷார்ப் மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணி 2 hours ஆஃப் மெடிடேஷன் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு பிரேக் இருக்கும், மைண்ட்ஃபுல்னஸ் பிரேக் இருக்கும். பிரேக் பத்தி நான் அப்புறம் சொல்றேன். அப்புறம் 8 to 8:30 to 10:30 இல்லாட்டி 8 to 10 அந்த மாதிரி சார் வந்து மாத்திட்டே இருப்பாரு. ஐ மீன் ஷெட்யூலை வந்து கொடுக்கல. ஏன்னு கேட்டா நம்ம அவேரா இருக்கணும். அவர் என்ன அனௌன்ஸ் பண்றாரு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். அந்த அவேர்னஸ் இருந்தாதான் அதை கேட்ச் பண்ண முடியும். யாருமே எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து யாருமே கேட்கல. அடுத்த செஷன் எத்தனை மணிக்குன்னு யாருமே கேட்கல. ஸோ எல்லாரோட அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகணும். நம்ம தியானம் பண்றதே எதுக்காக அப்படின்னு பார்த்தா நம்மளோட அவேர்னஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு. எதுக்காகன்னு நீங்க கேட்கலாம். அவேர்னஸ் லெவல் எதுக்காக இன்க்ரீஸ் பண்றதுன்னு நம்ம கேட்கலாம். நம்ம வந்து நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் நமக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம அவேரா இருக்கணும். பக்கத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டாதான் நம்ம அதை ஆக்சுவலா டீல் பண்ண முடியும். நம்மளுக்கே ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாக்கா அந்த அவேர்னஸ் இருந்தா அதை டீல் பண்றது, அந்த சேலஞ்சை வந்து எதிர்கொண்டு அதை வந்து ஒரு சொல்யூஷன் பேஸ்டா கொண்டு போய் நம்ம வந்து அதை வந்து சால்வ் பண்ணி அதுல இருந்து வெளியே வரும். சவால்கள் இல்லாம வாழ்க்கையில அது நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அந்த சவால்களை நம்ம எப்படி டீல் பண்றோம், எப்படி நம்ம அதை எடுத்து முன்னெடுத்து செல்றோம் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்காக தான் அந்த அவேர்னஸ்க்காக தான் டைம் கூட ஷெட்யூல்டு டைம் கூட கொடுக்கல. எத்தனை மணிக்கு மெடிடேஷன் மாத்தி மாத்தி பிரதீப் சார் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி அப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா 1.5 hours 1.5 hours இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ஒரு 4 hours, ஈவினிங் ஒரு 3 hours, 7 hours ஆஃப் மெடிடேஷன். அது போக நம்ம வேணா தனியாக உட்காந்து கூட மெடிடேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்பதான் வந்து நம்ம உள்ள வந்து நமக்குள்ள டீப்பா நம்மளால போக முடியும். அந்த சமாதி ஸ்டேட் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த சமாதி ஸ்டேட் அடையணும் அப்படின்னாக்கா இவ்வளவு நேரம் நம்ம வந்து இன்டென்ஸா பர் டே பண்ண வேண்டியது. 10 days பண்ண நீங்க நினைச்சு பாருங்க. 80 hours ஆஃப் மெடிடேஷன் பண்ணியிருக்கோம். ஒரு ஆவரேஜா நான் சொல்றேன். ஸோ அவ்வளவு நேரம் நம்ம கட்டாயம் இந்த தொடர்ந்து பண்றது ரொம்ப முக்கியம். 10 நாள் தொடர்ச்சியா பண்றது இன்னொன்னு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பண்ணோம், நாளைக்கு விட்டோம், இன்னைக்கு காலையில பண்ணோம், சாயங்காலம் அந்த மாதிரி இல்லாம கண்டினியூஸா மெடிடேஷன் பண்றது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன், நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வரும். மாற்றம் கொண்டு வர்றது வந்து நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகட்டும், நம்மளுடைய செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், நம்ம கிட்ட என்ன இருக்கு, நமக்குள்ள என்ன குறைகள் இருக்கு, நமக்குள்ள என்ன நிறைகள் இருக்கு, அதெல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். நடுவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரேக் இருக்கும். பிரேக் வந்து மைண்ட்ஃபுல்னஸ் பிரேக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எந்த வேலை நம்ம பண்ணாலும் மைண்ட்ஃபுல்லா பண்ணும்போது நான் ரொம்ப பர்ஃபெக்டா பண்ண முடியும். ஒரு காய்கறி வெட்டுறோம் அப்படின்னா நம்ம ஃபுல் கவனம் அதுல செலுத்தணும். ஒரு சமைக்கிறோம் அப்படின்னாக்கா சமையல் பண்ணா ஃபுல் கவனம் செலுத்தும் போது நம்ம எதையுமே நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். ஒரு எனர்ஜி கூட அதுக்குள்ள நம்ம போகுது. நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம எல்லாருமே ஒரு எனர்ஜி பீயிங்ஸ். ஒரு ஒரு சிலர்கிட்ட போனால் நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும் பாத்தீங்களா? அந்த மாதிரி நம்மளும் கூட நம்ம கிட்ட வர்றவங்க ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கணும். அந்த எனர்ஜி பீயிங்ஸ் நம்ம புரிஞ்சுட்டோம் அப்படின்னாக்கா நம்ம சமைக்கும் போதாகட்டும், குளிக்கும் போதாகட்டும், சமைக்கும் போது அப்புறம் சாப்பிடும்போது அந்த ஃபுட் எப்படி இருக்கு, டேஸ்ட் எப்படி இருக்கு, கையில தொட்டு சாப்பிடும்போது அந்த ஃபீல் எப்படி இருக்குது, அந்த டெக்ஸ்சர் ஆஃப் த ஃபுட்டு அதெல்லாம் தெரிஞ்சு சாப்பிடும்போது நம்ம எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் சாப்பிட்டோம். நீங்க பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் என்ன பண்றாங்க, குழந்தைகளுக்கு வந்து வீடியோ போட்டுட்டு அப்படியே ஊட்டிட்டே இருக்காங்க. ஸோ அதனால ஒபிசிட்டி வருது. சின்ன வயசுலயே அவங்களுக்கு வந்து சுகர் டயபெட்டிக் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 10 வயசு பையனுக்கோ குழந்தைக்கோ டயபெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. டயபெட்டிக் சைல்டுங்கிறாங்க. அதை விட சின்ன குழந்தைக்கோ டயபெட்டிக் வருது. ஏன்னா பிசிக்கல் எக்ஸசைஸ் இல்லை, எவ்வளவு சாப்பிடணும்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம சாப்பிடும்போது அதை வந்து நம்ம கையும் அந்த வாயும் அந்த காலத்துல அதான் வச்சேன், கையில சாப்பிடணும். சாப்பிடும்போது கனெக்ட் ஆகுறோம், நம்மளோட கனெக்ட் ஆகி சாப்பிடணும். தனித்தனியா உட்காந்து கனெக்ட் ஆகி சாப்பிடுறது ஒரு மைண்ட்ஃபுல்னஸ். அதே மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது, குளிக்கும் போது அந்த தண்ணி எப்படி நம்ம மேல ஒழுகுது, நம்ம அந்த சோப் எப்படி தேய்ச்சி குளிக்கிறோம், அதை என்ஜாய் பண்ணணும். குளிக்கும் போது வேற ஏதோ இன்னைக்கு என்ன பண்ணலாம், எங்க போலாம், இன்னைக்கு என்ன ஒர்க் இருக்கு அப்படின்னு நினைக்காம அந்த குளிக்கிற ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் நம்மளோட கனெக்டா இருக்கணும்.
அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி மைண்ட்ஃபுல்னஸ் வாக்கிங் ஏரியா வந்து அங்கே அகத்தியர்கிட்ட போட்டிருக்காங்க. அதில் நடக்கும்போது நம்ம வெறுங்காலில் நடக்கணும். நடந்தால் நர்வ் எண்டிங்ஸ் எல்லாமே காலில், வெறுங்காலில், ஐ மீன் பாதத்தில் முடியறதுனால நர்வ் எண்டிங்ஸ் எல்லாம் தூண்டப்பட்டு அது ஒரு ரீஜுவனேட் ஆன மாதிரி ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ரெண்டாவது லேப்ரந்த் போட்டிருக்காங்க. லேப்ரந்த் உங்களுக்கு தெரியும், அது வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்காது, சுத்தி சுத்தி வர வேண்டியிருக்கும். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வாழ்க்கையில கூட அந்த மாதிரி வாழ்க்கை கூட நேரான பாதையில போகாது. வாழ்க்கை கூட வந்து நிறைய பிரேக்ஸ் இருக்கும். அப்ப பிரேக் இருக்கும்போது நம்ம வந்து பாதையை டேர்ன் பண்ணணும். சரி, ஒரு பாதையில நம்ம போறோம். இன்னைக்கு உங்களுக்கே தெரியும், நம்ம ஊர்ல போகும்போது ஒரு பாதை க்ளோஸ், ஒரு ரோடு க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா வேற ஒரு ரோடு இருக்கு பாத்தீங்களா? அதே மாதிரிதான் வாழ்க்கையில கூட நீங்க போயிட்டு இருக்கீங்க, ஒரு வேலை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த வேலை முடியல அப்படிங்கும்போது என்ன பண்ணீங்க, இன்னொரு பாதையை எடுத்து போகணும். ஸோ அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் லேபரன்த் வந்து அந்த மாதிரி ஒரே நேர்கோட்டில் இல்லாம சுத்தி சுத்தி வந்து கடைசியில நீங்க சென்டர் பாயிண்ட் போய் சேர்ந்துருவீங்க. சென்டர் பாயிண்ட் எங்க இருக்கு? உங்களுக்குள்ள இருக்கு. உங்களுடைய ஐம்புலன்களுடைய தாக்கத்திலிருந்து நீங்க வெளியில வந்து நீங்க டிராவல் பண்ணி போய் அந்த இடத்த போய் ரீச் ஆகும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். திருப்பி அதே இதுல நடந்து வரணும். ஸோ அது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷம் பக்கம் ஆயிடும். உள்ள போறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ், வெளியில வர்றதுக்கு நீங்க மைண்ட்ஃபுல்லா நடக்கணும். உங்களுடைய கவனம் உங்களுடைய நடையின் மேல் இருக்கணும். ஒரு கால் எடுத்து வச்சு அந்த கால் சரின்னு, ஐ மீன் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் அடுத்த கால் எடுத்து வைக்கணும். ஸோ அந்த காலத்துல வந்து கோயில் வைப்பாங்க பார்த்தீங்க, அடி பிரதட்சணம். ஒரு கால் முன்னாடி ஒரு அடி பிரதட்சணம் பண்றது வந்து அது கரெக்டா பண்ணணும். இல்லாட்டி கீழே விழுந்துரும். அது ஒரு என்ன சொல்றது, ஒரு கரெக்டான வழியில் நடக்கறதுக்கான ஒரு இது. அங்கேயே வந்து லேப்ரன்த் பக்கத்துலயே என்ன போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, வாட்டர் ஃபால் இருக்கு. வாட்டர் ஃபால் சவுண்ட கேட்டுட்டு மெடிடேஷன் பண்ணோம். நிறைய பெஞ்சஸ் அங்க போட்டிருக்கோம். அந்த பெஞ்சஸ்ல வந்து நம்ம படுத்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணும்போது அந்த சவுண்டு நம்ம கேட்கும்போது, சவுண்டு கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ஆன்மாவுக்கு. ஸோ அதை நம்ம கேட்கும்போது நம்மளுடைய எண்ணங்கள் குறையறதுக்கான காரணம் இருக்கு. மெயினா பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து நம்முடைய எண்ணங்கள் குறைஞ்சு ஒரு கவன குவிப்போடு இருக்கிறதுக்கு, அவேர்னஸோடு இருக்கிறதுக்கு, நம்மளுடைய கான்சியஸ்னஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கும், நம்மளோட இணைஞ்சிருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்தான் இந்த தியானம் ஆகட்டும், மைண்ட்ஃபுல்னஸ் பிரேக் ஆகட்டும். ஸோ இது எல்லாமே வந்து பண்ணிக்கணும். நம்ம அந்த மைண்ட்ஃபுல்னஸ் பிரேக்ல இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரவுண்டிங்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம செருப்பு இல்லாம நடக்கணும். ஸோ அந்த காலத்துல நீங்க நினைச்சு பாருங்க, செருப்பு இல்லாம தான் நிறைய பேர் நடந்துட்டு இருக்காங்க. நடந்துட்டு இருந்தாங்க. இப்ப வந்து ஒரு கோயிலுக்கு போறதாகட்டும், சபரிமலைக்கு போறதுனா செருப்பு போட மாட்டாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி ஒரு வேண்டுதல், ஆஹ் மு- மு- திருத்தணிக்கு பாத யாத்திரை போறது, எதுக்காக அந்த மாதிரி போறாங்க? மெக்னீசியம், நிறைய மினரல்ஸ் நம்ம வந்து சாயில் இருந்து நம்ம உடம்புக்குள்ள போகும். இப்ப நிறைய பேருக்கு மெக்னீசியம் டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்றாங்க. டாக்டர் எடுப்பாங்க, எல்லா மினரல்ஸ் டெஸ்ட் எடுத்துட்டு இதெல்லாம் டெஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த டெஃபிஷியன்சி வருது அப்படின்னா, நம்ம வந்து செருப்பு போட்டுக்கிறோம், ஷூ போட்டுக்கிறோம், நம்மளை நம்ம ரொம்ப காப்பாத்தி ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நிறைய டிசீசஸ் கூட வருது. அப்புறம் வந்து வெயிலுக்கு போறது, விட்டமின் டி டெஃபிஷியன்சி வருது. அப்படி இல்லாம நம்ம கிரவுண்டிங் பண்ணும்போது, செருப்பு இல்லாம நடக்கும்போது நம்ம ஏர்த்தோட கனெக்ட் ஆயிருக்கும். அங்க கூட எனர்ஜி இருக்கு, அங்க கூட மினரல்ஸ் இருக்கு, நம்ம பாடிக்குள்ள போறதுக்காக சான்ஸ் இருக்கு. மெயினா மெக்னீஷியம் அண்ட் ஜிங்க் அந்த மாதிரி மெட்டல்ஸ் வந்து நம்ம பாடிக்குள்ள போறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதான் கிரவுண்டிங் ஆல்சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மைண்ட்ஃபுல்னஸ் பிரேக்ல இது எல்லாமே பண்ணும். கிரவுண்டிங்கும் பண்றது, மேலே கீழே நடந்து மெயினா எல்லா செஷன்ஸும் அகத்தியர் பிரமிட்ல தான் வச்சிருந்தேன். ஏன்னு கேட்டா அங்கதான் வந்து சத்தமே இல்லாம இருக்கும். ஒரு வெஹிக்கிள் வர்றது கூட, நான் கூட ஃபர்ஸ்ட் வெஹிக்கிள் எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன், ரொம்ப குளிருதுன்னு சொல்லிட்டு. அப்போ சார் சொன்னாரு, மேடம் மற்றவங்க டிஸ்டர்ப் ஆகுறாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு அது தோணல, அதை சொல்ல வரேன் நான். அந்த வண்டியோட சத்தம் கூட இல்லாம அந்த 2 ஹவர்ஸ் அப்படி ஒரு என்ன சொல்றது என்விரான்மெண்ட் கொடுத்து அங்க எல்லாரும் உட்கார வச்சு மெடிடேட் பண்றது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்தது. ஸோ அந்த இடத்துக்கு ஒரு வெஹிக்கிள் வர்றது கூட வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னு நான் அந்த இடத்துல சொல்ல வரேன். அப்புறம் புக் ரீடிங் ஒரு 2 டேஸா பண்ண சொல்லுவேன். ஏன்னா புக் ரீட் பண்ணும்போது என்னன்னு கேட்டா, அத்தியாயம், ஸ்வானா செல்ஃப். புக்கு எதுக்காக படிக்கிறோம்? புத்தகங்கள் படிக்கிறதுக்கே நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. புத்தகத்தில் நீங்க ஒரு கருத்தை படிக்கிறீங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா, அன்பு அன்பு காட்டுங்க அப்படின்னு சொல்லி படிக்கிறீங்க. அப்பதான் நீங்க நினைச்சு பாக்குறீங்க, நம்ம நிஜமாவே அன்பு காட்டுறோமா? எத்தனை எத்தனை பேர் மேல எனக்கு அன்பு காட்டணும்? உதாரணத்துக்கு கடைசியில ஜேர்னலிங் எழுதும் போது எழுதணும், எத்தனை பேர் மேல நம்ம அன்பு காட்டணும், எத்தனை பேர் மேல கோபமா இருந்தோம், அந்த கோபத்தை எப்படி மாத்துறது? ஒரு சிலரை பார்த்தா நமக்கு இரிட்டேட் ஆகுச்சு, ஏன் இரிட்டேட் ஆச்சு, அந்த விஷயத்தை எப்படி மாத்துறது? அதுக்கு தான் நம்மளை பத்தி நம்ம ரிஃப்ளெக்ஷன் பண்றதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து அந்த புத்தகங்கள் படிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்.
நம்ம வந்து புக் படிக்கும்போது என்ன பண்ணா, அந்த ஆத்தரோட கனெக்ட் ஆயிரும். புக் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஒருத்தவங்க வந்து அந்த புக்கை உணர்ந்து ஃபீல் பண்ணி அந்த புக்கு கூட டிராவல் பண்ணி அந்த அவங்க சொல்ல வர்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு புரிஞ்சுக்கும் போது அதை நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்குள்ள நிறைய மாற்றங்கள் வரும். அதுக்காக இந்த புக் ரீடிங் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 2 நாள் மட்டும் படிக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நம்மளோட கனெக்ட் ஆயிருக்கணும். இன்னும் நம்மள ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிறது. ஸோ அந்த 2 3 நாள் ரிஃப்ளெக்ஷன் பண்ணிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் இன்னும் நம்மள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மீதி இருக்கிற 8 நாள் வந்து புக்கு வந்து படிக்க வேண்டாம். நீங்க உங்களோட டைம் பண்ணுங்க, உங்களோட டைம் பண்ணுங்க. சிலர் பார்த்தீங்கன்னா, நம்மளோட நம்மளே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஏன்டா பண்றோம் அப்படின்னு இருக்குது அப்படின்னாக்கா, எப்படி நம்ம மத்தவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம்? புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ நம்ம வந்து நம்மளோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அடுத்த இருக்க 8 நாள் அந்த மாரி சொல்லிட்டுங்க. ஸோ இந்த புக் வந்து நெறைய புக்ஸ் வந்து 12 புக்ஸ் பக்கம் எல்லாருக்கும் சார் குடுத்துட்டு இருந்தாரு. புக்ஸ் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட வருது அப்படிங்கிற மாரி சொன்னாரு. ஸோ ஒரு கிஃப்ட்டா ஒண்ணு வருது அப்படின்னாக்கா, அது வந்து இட் கம்ஸ் வித் த ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கு நம்ம திருப்பி என்ன பண்றோம்? அத வந்து நம்ம என்ன பண்றோம்? அந்த புக்க நம்ம படிச்சுட்டு, நம்ம புரிஞ்சுட்டு, நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு அந்த புக்க குடுக்கணும். இல்ல அந்த புக்ல இருக்கிற விஷயங்கள வந்து மத்தவங்களுக்கு சொல்லணும். ஸோ அந்த புக் கம்பைலேஷன் அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் எனக்கு ஒரு டீம் இருக்கு. இருந்தாலும், அத பண்றதுக்கு வந்து நெறைய எஃபோர்ட் போட வேண்டியிருக்கு. நெறைய டைம் ஒதுக்க வேண்டியிருக்கு. நெறைய தடவ அந்த புக் கரெக்ஷன் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ நானே வந்து கரெக்ஷனே பண்ணியிருந்தா கூட எனக்கு அந்த "வி கேன் ஹீல் அவர்செல்வ்ஸ்" அப்படின்னு புக் படிக்கும்போது, இன்னும் கொஞ்சம் எனக்கு நெறைய புரிதல் வந்து. ஒரு இதுல நான் படிச்சிருக்கேன். ஒரு புக்க வந்து 7 தடவ படிக்கணும். நமக்கு 7 உடல்கள் இருக்கிற மாரி 7 தடவ படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தடவ எங்கேயோ புக்ல படிச்சிருக்கேன். ஸோ ஒவ்வொரு தடவ படிக்கும்போது நம்முடைய புரிதல்கள் மாறும். நம்மளுடைய ரிஃப்ளெக்ஷன் மாறும். இன்னும் நம்ம இத பண்ணல. இன்னும் என்ன பண்ணலாம்? சோல் பெர்ஃபெக்ஷன் ஒரு புக் குடுத்தாங்க. நம்முடைய ஆன்மாவ இன்னும் எப்படி பெர்ஃபெக்ட் பண்ணலாம்? நம்ம வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா, இப்ப எடுத்துட்டு இருக்கேன் கிளாஸ் அப்படின்னாக்கா, இன்னும் வந்து இத எப்படி சிறப்பா சொல்லலாம்? இன்னும் எப்படி நான் எல்லாருக்கும் ரீச் ஆகலாம்? அப்படின்னு என்ன வந்து திருத்திக்கிட்டே இருக்கணும். அதான் சோல் பெர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்றது. கரெக்ட் பண்றது. இன்னும் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க ஒரு சமைக்கிறீங்க இன்னைக்கு. நாளைக்கு இன்னும் சிறப்பா சமைக்கலாம். ஒரு வேலை செய்றீங்க. இன்னும் சிறப்பா எப்படி செய்யலாம்? அப்படிங்கிறது வந்து நம்முடைய ஆன்மாவ வந்து பெர்ஃபெக்ட் பண்றதுக்கு, இன்னும் கொஞ்சம் விஷயங்கள வந்து நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த புத்தகங்கள் படிக்கிறதாகட்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, டீடாக்ஸ் டயட். நெறைய பேர் இப்ப 4 ரிட்ரீட் முடிஞ்சது. இன்னொரு ரிட்ரீட் தான் இருக்கு. எல்லாம் டயட் வேணும், வேணும். இப்ப நான் ஆக்சுவலா டயட் ரிலேட்டட் புக் எழுதலாமான்னு கூட யோசிச்சுட்டு இருக்கிறேன். டயட்ல பார்த்தீங்கன்னாக்கா, ஹனி லைம் மார்னிங் ஏர்லி மார்னிங் ஹனி லைம் வித் வார்ம் வாட்டர்ல குடுக்குறது. அப்புறம் வந்து ஜூஸஸ், நட்ஸ் ஜூஸஸ் பார்த்தீங்கன்னா, அ பூசணிக்காய் ஜூஸ், ஒயிட் பம்ப்கின் ஜூஸு, அப்புறம் நெல்லிக்காய் ஜூஸு, பீட்ரூட் ஜூஸு, கேரட் ஜூஸு, அ அப்புறம் வந்து அதெல்லாம் குடுத்துருந்தோம். நட்ஸ் பார்த்தீங்கன்னா, பாதாம் அண்ட் டேட்ஸ் குடுத்துட்டுருந்தோம். அ அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இது ஸ்டீம்டு வெஜிடபிள். வெஜிடபிள் வந்து ஸ்டீம் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு ஒரு தாளிச்சு மட்டும் வைக்கிறேன்னு. கடுகு வந்து ரொம்ப நல்லது. எலாஸ்டின் இருக்கு. நம்ம மசில்ஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. சீரகம். சீரகம் அப்படின்னாலே நம்முடைய அகத்தை சீர் பண்றது. அதனால அதுக்கு பேரு சீரகம் அப்படி. கொஞ்சம் சீரகம் போட்டு தாளிச்சு, அங்க வைக்க பாயில் ஆஃப் பாயில் நாட் ஃபுல்லி பாயில்டு. ஸோ அப்ப ஃபைபர் கன்டென்ட் அப்படியே இருக்கும். நியூட்ரியன்ட் கன்டென்ட் ஸ்பாயில் ஆகாது. பாயில் பண்ற வெஜிடபிள் கிடையாது. ஸ்டீம்டு வெஜிடபிள். ஹாஃப் ஸ்டீம்டு அதாவது ஹாஃப் குக்டு. அது வரைக்கும் தான் ஸ்டீம் பண்ணி எடுத்து இந்த மாரி தாளிச்சு ஐ மீன் கொஞ்சம் சீசன் பண்ணி வச்சுட்டுருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, டெண்டர் கோகனட். நீங்க வந்து அந்த காலத்துல தெரியும் உங்களுக்கு கோயிலுக்கு போனா தேங்காய் பழம் கொண்டு போவோம் இல்லைங்களா? தேங்காய் பழத்த வந்து அங்கேயே உடைச்சு சாப்பிட்டுட்டு வந்துட்டுருப்போம். ஸோ தேங்காய் வந்து அவ்வளோ நியூட்ரியன்ட்ஸ் இருக்கு. அத சாப்பிடும்போது உங்க வயிறே அப்படி ஃபில்லிங் ஆயிடும். ஸோ தேங்காவும் அந்த பாம் சுகர் சேர்த்து குடுத்துட்டுருந்தோம். அது குடுத்துருந்தோம். அது போக பட்டர் மில்க் இருக்கும். டெண்டர் கோகனட் இருக்கு. அப்புறம் ஹனி லைம் திருப்பி வச்சிருந்தோம். யார் வேணுமோ அத குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி. எதுக்கு இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஆ சார் வந்து நம்மள டெஸ்ட் பண்ண ஒன்லி லிக்விட் மட்டும் எடுத்துட்டு இருங்க. எப்படி இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல ஒன்லி சாலிட் மட்டும் எடுங்க. ஒரு நாளைக்கு ஒன்லி சாலிட் மட்டும் எடுங்க. இல்ல ஒரு நாளைக்கு ஒரு 2 நாள் ஒன்லி லிக்விட் மட்டும் எடுங்க. இல்ல 2 நாளைக்கு மிக்ஸ் பண்ணி எடுங்க. சாலிட் அண்ட் லிக்விட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா பார்த்தா போன ரிட்ரீட் ஃபுல்லா நான் ஹைபிரிட் மானாக்கா 10 டேஸ் வந்து நான் ஃபுல்லா டீடாக்ஸ் டயட்ல தான் இருந்தேன். அப்படியே பாடி வந்து லைட் ஆகுது. எப்ப நம்ம பிசிக்கல் பாடி லைட் ஆகுதோ, அப்ப வந்து நம்ம ஈஸியா மெடிடேஷன் பண்ண முடியும். பிசிக்கல் பாடி டென்ஸா இருந்து, பிசிக்கல் பாடி வந்து நம்ம சாப்பாடெல்லாம் குடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, அந்த மெடிடேஷன் பண்றது ரொம்ப சிரமம். அப்ப தண்ணி நெறைய குடிக்கணும். ஒரு நாளைக்கு 4 to 5 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்ட்டு.
ஸோ அந்த ஹனி லைமும் 250 ml குடிக்கணும். நிறைய பேர் கம்மியாக குடிச்சிருந்தாங்க. அந்த கொடுக்குற ஃபுல் கிளாஸ் குடிக்கணும். அது அப்பதான் ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஒரு இவ்வளவு குடிக்கணும். அப்புறம் அதே மாதிரி நம்ம ஜூஸ் குடிக்கும்போது முதல்ல வந்து தண்ணி குடிச்சிட்டு ஒரு 1 ஹவர் கழிச்சு ஜூஸ் குடிச்சிட்டு திருப்பி 1 ஹவர் வெயிட் பண்ணி தான் நீங்கள் அடுத்தது வந்து திருப்பியும் வாட்டர் குடிக்கணும். ஸோ அது கூட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து வந்து இந்த புக்கு வந்துட்டு இருக்கு சைலண்ட், அதில் கூட நாங்கள் எப்படி டயட்டை பற்றி கொஞ்சம் எழுதியிருக்கோம். இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக எப்படி ஆட் பண்ண, அதே மாதிரி வெஜிடபிள். அப்புறம் வந்து சாலட்ஸ் கொடுத்தோம். சாலட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நிறைய பேர் அந்த பாவக்காய் அப்படின்னாலே வேண்டாம் அப்படின்ட்டு இருந்தாங்க. அப்போ எப்படி குழந்தைய சாப்பிடுவாங்க, நான் அதுக்காக சொல்ல வரேன். பட் ஆக்சுவலாக அது ஸ்டஃபிங் கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸ். பாவக்காய் வந்து எடுத்துட்டு அது இது எண்ணெயில் போட்டு எடுத்துட்டு உள்ள ஸ்டஃபிங் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி பீர்க்கங்காய் ஸ்டஃபிங், புடலங்காய் கிடைக்கல, வெண்டைக்காய் சாலட் பண்ணி ஜஸ்ட் கீறிட்டு பெப்பர் அண்ட் சால்ட்டு, பெப்பர் லிட்டில் பிட் ஆஃப் சால்ட்டு பெப்பர் ப்ளஸ் ஹனி போட்டு கலக்கி வச்சோம். நிறைய பேர் வெண்டைக்காய் பார்த்தா வேண்டான்ட்டு இருந்தாங்க, பாவக்காய் பார்த்தா வேண்டான்ட்டு இருந்தாங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா, அந்த மாதிரி சாலட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். சாலடு, ஸ்டீம்டு வெஜிடபிள், கோகனட்டு, பாம் சுகர், ஜூஸஸ்ஸு, டெண்டர் கோக், இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். சார் எப்பவுமே வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ல இருங்க. சரி, நான் சொல்றேங்கக்காக பண்ணாதீங்க, நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதை நான் பார்த்துட்டு இருந்தேன். அதனால நான் சொல்றேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் போக அதிகம் நான் பார்த்தேன்னு சொல்றேன். பட் டெஃபினட்டா அந்த டீடாக்ஸ் டயட்ல இருந்து நம்ம வந்து பண்ணும்போது ரொம்ப நாள். அப்போ செகண்ட் ரிட்ரீட்டும் திருப்பி ஒரு 5 days பண்ணும்போது அஃப்கோர்ஸ் எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் லோ ஆச்சு. அதனால நார்மல் டயட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். நல்லா வித்தியாசம் இருந்தது. நார்மல் டயட்டுக்கு ஷிஃப்ட் ஆனோடனே அவ்வளோ நேரம் என்னால் மெடிடேஷன் உட்காரவே முடியல அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ ஹெல்த் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். நம்ம உடம்பு சொல்றதையும் கேட்கணும். மனசு சொல்றதை கேட்கறத விட உடம்பு சொல்றதையும் கேட்கணும். உடம்பு ஒரு சிக்னல் கொடுக்கணும், அதையும் நம்ம கேட்கணும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் அதை நான் புரிஞ்சுட்டேன். இந்த மாதிரி இன்டென்ஸ் மெடிடேஷனுக்கு வந்து டீடாக்ஸ் டயட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி நான் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறேன். அது போக நிறைய அசைன்மெண்ட்ஸ் கொடுத்தாரு. அசைன்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க எதெல்லாம் அட்டாச்சா இருக்கீங்க, அட்டாச்சா இதுல இருக்கீங்க, எந்தெந்த பொருட்கள் மேல, ப்ராப்பர்ட்டி மேல அட்டாச்மெண்ட்டா, மணி மேல அட்டாச்மெண்ட்டா, ட்ரெஸ் மேல அட்டாச்மெண்ட்டா, ஹஸ்பண்ட் மேல அட்டாச்மெண்ட்டா, குழந்தைங்க மேல அட்டாச்மெண்ட்டா, அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் எழுதணும். யார் யார் மேல எது இதெல்லாம் நீங்க அட்டாச், ஒரு கெரியர் மேல, இந்த ஜாப் எனக்கு வேணும், இந்த வேலை தான் நான் பண்ணுவேன், அந்த வேலை பண்ண மாட்டேன், அப்படி அந்த எது இதெல்லாம் அட்டாச்மெண்ட் இருக்கு, இந்த வேலை தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எதெல்லாம் அட்டாச்மெண்ட் இருக்கு அப்படின்னு எழுதும்போது தான் அந்த லிஸ்ட் எழுதி அதை வந்து அதுல இருந்து நம்ம டிட்டாச் ஆகணும். ஏன் டிட்டாச் ஆகணும்னு நீங்க கேட்கலாம். எவ்வளவு நாளைக்கு நீங்க அட்டாச்மெண்ட் இருக்கு, அட்டாச்மெண்ட் இருந்தா நம்முடைய வாழ்க்கை வந்து பெயின் அண்ட் சஃபரிங்ல போயிட்டு இருக்கும். நீங்க என்னைக்கு அதை விட்டு டிட்டாச்மெண்ட்டுக்கு, எல்லாம் தனியா தான் இந்த உலகத்துக்கு வந்தோம், தனியா தான் திரும்பி போக போறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கும் போது டிட்டாச்மெண்ட் வந்து ஈஸியா வந்துடும். அட்டாச்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். சி, முன்னாடி இப்போ முன்னாடி நீங்க இருக்கீங்க அப்படின்னா ஐ ஹேவ் டு பி அட்டாச் டு யூ. உங்களோட நான் வந்து பேசணும், உங்களை வந்து நீங்க சொல்றதை நான் லிசன் பண்ணணும், உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண நான் பண்ணணும். பட் நீங்க என் முன்னாடி இல்லாதப்ப ஐ ஹாவ் டு ரிமைன் வந்து டிட்டாச்சா தான் இருக்கணும். அதே மாதிரி ஒரு ஃபேமிலி கூட இருக்குன்னு நீங்க ஃபுல்லா அட்டாச்சா இருங்க. அவங்களோட சேர்ந்து சாப்பிடுங்க, அவங்களோட ஒரு பிக்னிக் போங்க, அவங்களுக்கு வேண்டுங்க செஞ்சு கொடுங்க. நீங்க வேலைக்கு போனதுக்கு அப்புறம் கூட இங்க அவங்க என்ன பண்றாங்க, எங்க பொண்ணு இன்னைக்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், என் பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னு நினைச்சுக்கிறது வந்து, அவன் அப்படி பண்ணுவான், நான் இப்படி, அவனை பத்தி நீங்க இன்னைக்கு முதல்ல நம்மளை பத்தி நம்ம நினைக்கணும். ஸோ அட்டாச்மெண்ட்ல இருந்து எப்படி வெளியில வந்து டிட்டாச்சா இருக்கிறது அப்படின்னு கூட நம்ம படிக்க வேண்டிய விஷயமா இருந்து. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ், நம்ம கிட்ட பாசிட்டிவ் பேட்டர்ன்ஸ் இருக்கும். சில வேலைகள் வந்து உங்களால ரொம்ப ஈஸியா ரொம்ப அழகா செய்ய முடியும். ஆனா சில நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ் கூட, நமக்கு பேட்டர்ன்ஸ்னா பாத்தீங்கன்னாக்கா ரிப்பீட் ஆகும். சார் சொன்னாரு எவ்ரி 3 years என்ன ஆகுது உங்க லைஃப்லன்னு எழுதுங்க அப்படின்னு. அப்ப எழுதும்போது எனக்கு எவ்ரி 10 years வந்து எனக்கு எவ்ரி 10th year வந்து சேலஞ்சிங்கா இருக்கு. ஏன்னா என்னோட பேர்த்ல இருந்து நான் அப்படி எழுதிட்டு இருக்கேன். எவ்ரி 10 years ஐ எம் ஹேவிங் எ சேலஞ்ச். லைக் இப்போ 2015ல இட் வாஸ் சேலஞ்சிங் இயர் ஃபார் மீ. 2005ல 2000 சாரி 95 அந்த மாதிரி 95 85 அந்த மாதிரி கரெக்டா அப்படி எனக்கு செட் ஆச்சு. இதெல்லாம் நம்ம வந்து யோசிக்கவே மாட்டோம். எங்க வீட்ல வேற வேலை பார்த்துட்டு ஏதோ போயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு ரிட்ரீட் போகும்போதுதான் அந்த பேட்டர்ன் எப்படி பிரேக் பண்றது, ஏன் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா அடுத்து ஒரு, பட் ஆனா எனக்கு வந்து அந்த இயர் முடியும் போது தான் தெரியுது எவ்ரி 10 years ஐ ஹேட் த பேட்டர்ன் அப்படின்னு தெரிஞ்சது. ஸோ ப்ராப்ளி பை இன் அனதர் 10 years ஞாபகம் வச்சிருக்குமான்னு தெரியல. பட் அந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா மிரர் ரிஃப்ளெக்ஷன், இது எல்லாமே அசைன்மெண்ட்டாக கொடுத்தாரு. நான் சொல்லிட்டு இருக்கேன் மிரர் ரிஃப்ளெக்ஷன்.
இப்போ உங்களுக்குள்ள கோபம் இருக்கு அப்படின்னா கரெக்டா கோபமான ஒருத்தவங்க வந்து உங்களோட பேசுவாங்க. நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்னாக்கா சந்தோஷமான ஒருத்தவங்க வந்து உங்களோட பேசுவாங்க. இன்னும் கொஞ்சம் சந்தோஷத்தை அதிகப்படுத்துவாங்க. ஸோ எப்படி நம்ம இருக்கணும், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ணணும். யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டின்னு சேத் மாஸ்டர் சொல்றாரு இல்லைங்களா? நம்ம சந்தோஷமா இருக்கணுமா, இல்ல கோவமா இருக்குமா, இல்ல இரிட்டேட்டடா இருக்கணுமா, இல்ல மத்தவங்கள ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கிறோமா, இல்ல பொறாமையில இருக்கிறோமா, அது எல்லாமே நம்ம கிட்ட இருந்தா வெளியில இருக்க எதுவுமே ரெஸ்பான்சிபிள் கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அவுட்டர் வேர்ல்ட் இஸ் நத்திங் பட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யர் இன்னர் வேர்ல்ட். வெளியில வந்து என்ன நடக்குதோ அதுக்கு நம்மளும் ஒரு காரணம். அந்த மாதிரி ஒரு பொறுப்பை நம்ம எடுத்துக்கிறோமா, அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கிறோமா, அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு நிக்கிறோமா, நான் நல்லா தான் இருக்கேன், அவங்க வந்து என்னை தப்பு கண்டுபிடிக்கிறாங்க, என் மேல கோவப்படுறாங்க, நான் இந்த வேலையை கரெக்டா தான் செஞ்சேன், ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு கோவப்பட்டிருந்தா திருப்பி நீங்க தான் உங்களுக்கு ஆட் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் அப்படி கிடையாது. வெளியில் நடக்கிற இது வந்து அது நீங்களும் ஒரு காரணம், நீங்களும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத மிரர் ரிஃப்ளெக்ஷன் காட்டுது. நீங்க வந்து ஒரு சந்தோஷமா இருந்து பாருங்க, உங்களை சுத்தி சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். நீங்க கோபமா இருந்து பாருங்க ஒரு நாளைக்கு, கோபமான விஷயங்கள் தான் உங்களை சுத்தி நடக்கும். இரிட்டேட்டடா இருங்க, இரிட்டேட்டட் பீப்புள் தான் உங்களோட கனெக்ட் ஆவாங்க. அன்னைக்கு பார்த்து ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி நீ அதை பண்ண, நீ இதை பண்ண, நீ இப்படி இருந்த, அப்படி கட்டாயம் ஃபோன்லயாவது உங்களை வந்து டிஸ்டர்ப் டெஃபினட்டா பண்ணுவாங்க. ஸோ அவுட்டர் வேர்ல்டுங்க வந்து வெளி உலகத்தையும் நம்ம தான் உண்டாக்கணும். எப்படி உண்டாக்குறது? உள்ளுலகத்தை கரெக்ட் பண்ணணும். வெளியில எதையும் கரெக்ட் பண்ண முடியாது. அது ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். வெளி உலகத்தை நம்மளால கரெக்ட் பண்ண முடியாது. கரெக்ட் பண்றதுக்கு நம்ம இங்க இருக்கோம். நமக்கு அதுக்கு தேவையில்லாத விஷயம், முடியாத விஷயம். அது முடியாத விஷயம். அப்ப எங்க கரெக்ஷன் பண்ணும்? உள்ளதான் கரெக்ஷன் பண்ணும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தா நம்ம நிறைய குட் குவாலிட்டிஸ் இருக்கும். ஸோ லிஸ்ட் பண்ண சொன்னார். குட் குவாலிட்டிஸ் எல்லாம் என்ன இருக்கு? டைமுக்கு முடிக்கிறது, கமிட்டடு, ஒரு வேலையை சொன்னா செய்யறது, முடியலன்னா முடியலன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறது, இல்ல நான் செஞ்சேன்னு பொய்யெல்லாம் சொல்லாம அந்த குட் குவாலிட்டிஸ், பொய் பேசுற பழக்கம் இல்ல, நான் வந்து நல்லதை பண்ணணும்னு நினைக்கிறேன், சர்வீஸ் பண்ண, அது மாதிரி என்னென்ன அதை பூரா லிஸ்ட் அவுட் பண்ணும். அது வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். நமக்கே தெரியாது இவ்வளவு குட் குவாலிட்டிஸ் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியாது. அதுக்கு வந்து நம்மளை நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். வெரி குட் அப்படின்னு நம்மளே நம்ம தோளை தட்டி கொடுக்கணும். யாரும் வந்து தட்டி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம தான் நமக்கு பொறுப்பு. நமக்கு தெரியும் நம்ம யாரு அப்படிங்கிற சொல்ற அதெல்லாம் வந்து நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணுதுன்னு சொல்ல வரேன் நான். அதே மாதிரி நம்ம கிட்ட பேட் குவாலிட்டிஸ் கூட இருக்கும். அந்த பேட் குவாலிட்டிஸ் எழுத சொன்னாரு. ஏன் பேட் குவாலிட்டிஸ் எழுதும்போது என்ன பண்ண, அதை எப்படி வந்து நம்ம வந்து நல்ல ஸ்ட்ரென்தன்டு குவாலிட்டியா மாத்த முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். எங்கெங்கெல்லாம் நம்ம கரெக்ஷன் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி நம்ம தான் நம்மளை கரெக்ஷன் பண்ணிக்கணும். நான் வந்து நம்மளையே தப்பு சொல்லிட்டு இருக்கேன்னு தயவு செய்து நீங்க நினைக்காதுங்க. பட் உண்மையா நீங்க நினைச்சு பாருங்க, உங்ககிட்ட குட் குவாலிட்டிஸ் நீங்க லிஸ்ட் எழுதுங்க. உங்ககிட்ட இருக்க குவாலிட்டிஸ், நெகட்டிவ் குவாலிட்டிஸையும் எழுதுங்க. எழுதிட்டு நெகட்டிவ் குவாலிட்டி பூரா பாசிட்டிவ் குவாலிட்டியா மாத்துங்க, அவ்வளவுதான். அது வந்து உங்க மேல தப்பு கிடையாது. நம்முடைய என்ன சொல்றது, எங்கேயுமே அது மிஸ்டேக்கே கிடையாது. உங்களை நம்ம அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆமா, நான் தப்பு செய்யறேன், இது வந்து இதை வந்து நான் தப்பா தான் செஞ்சிருக்கேன்னு ஒத்துக்கணும். யாருக்கு? நமக்கு நம்ம ஒத்துக்கணும். இப்போ ஒருத்தங்க எங்க வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா எனக்கு பிடிக்காம கூட இருக்கலாம். ஆனா வந்து வெளியில என்ன பண்ண, வாங்க வாங்கன்னு சொல்லலாம். உள்ள என்ன பண்ணணும், நான் ஒத்துக்கணும். எனக்கு இவங்க வந்ததே பிடிக்கல அப்படின்னு உள்ள ஒத்துக்கணும். நம்ம நமக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லுறேன். வெளி உலகத்துக்கு நம்ம உண்மையா இருக்கிறது இல்ல. நம்ம நமக்கு உண்மையா இருக்கு. என்னைக்கு வந்து நம்முடைய எண்ணம், சொல், செயல் எல்லாமே அலைன்டா இருக்கோ அன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லா போகும். நம்ம வந்து யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா, ஒரு பொய்யை சொல்லிட்டு அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொருத்தங்கிட்ட சொல்லி அதுக்கு இன்னொரு பொய்யை சொல்லி நீங்க நினைச்சு பாருங்க, எதுக்கு நீங்க வந்து மைண்டை யூஸ் பண்றீங்கன்னு பாருங்க. உங்களுடைய வளர்ச்சிக்கு இல்லாம ஒரு ஒரு பொய் சொன்னதுக்காக எவ்வளவோ விஷயங்கள் வந்து அங்க பண்ண வேண்டியிருக்கு. நம்ம நேர்மையா இருந்தா ஒரு கரெக்டான வார்த்தைகளை பேசணும். எண்ணம், சொல், செயல் எல்லாமே ஒரு நேர்கோட்டுல வரும்போது நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. எவ்வளவு பெரிய விஷயமா வேணாலும் இருக்கு, நம்ம அது பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம உணர வேண்டிய விஷயம் அப்படின்னு வந்து சொல்ல வர. அதே மாதிரி அக்செப்டன்ஸ், அதான் குட் குவாலிட்டி இருக்கட்டும், பேட் குவாலிட்டி, நம்ம முதல்ல நம்மளை வந்து ஏத்துக்கணும். அதே மாதிரி வந்து இது வந்து மத்தவங்கள வந்து மன்னிக்கணும். மத்தவங்கள மன்னிக்கிறது வந்து நம்முடைய வீக் பாயிண்ட் கிடையாது. மத்தவங்கள மன்னிக்கிறது நம்முடைய முன்னேற்றத்துக்காக. மன்னிக்கவே முடியலையா, அவங்க உங்க மன்னிப்பை ஏத்துக்குவாங்கன்னா நீங்க எதிர்பார்க்க, நீங்க வந்து அவங்களுடைய ஆத்மாத்மா மன்னிப்பு கேட்டுட்டு அதை மறந்துடணும். மன்னிப்பும் கேட்கணும், அது நடந்த விஷயத்தையும் மறந்துடணும். இது வந்து எனக்கு நிறைய தடவை நடந்திருக்கு. நான் வந்து நானா ஒருத்தவங்களை பத்தி ஜட்ஜ் பண்ணிட்டு இருந்தேன்.
அப்ப எனக்கு உள்ள இருந்தே ஒரு இன்ட்யூஷன், இந்த மாதிரி தியானம் பண்ணும்போது மைண்ட்ஃபுல்னஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் உள்ள இருந்தே நமக்கு நம்முடைய ஆன்மா பேசிட்டு இருக்கோம். அதை கேட்கறதுக்கு நம்ம ரெடியா இரு. ஆக்சுவலா எனக்கு அந்த டைம்ல வந்து உள்ள இருந்து உனக்கு என்ன ஆச்சு, அவங்க எப்படி இருந்தா உனக்கு என்னன்னு ஒரு கொஸ்டின் வந்தது பாருங்க. என்னால அவங்கள அப்படியே அக்செப்ட் பண்ண முடியுது. இல்லாட்டி நான் வந்து அவங்கள ஜட்ஜ் பண்ணி இவங்க எப்பவுமே டாமினேட் பண்ற கேரக்டர், இவங்க இந்த மாதிரி பண்றாங்க, அந்த நான் தான் அவங்கள பத்தி ஒரு லிஸ்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் வச்சிருந்தேன். எனக்கு வந்து அவங்கள வந்து கரெக்ட் பண்ணது என்னோட வேலை கிடையாது. எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல. அப்படியெல்லாம் விடாம, அவங்களோட இன்டர்ஃபரன்ஸ், டாமினன்ஸ் அதெல்லாம் தான் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தது. இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அப்ப எனக்கு அப்படியே வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது எனக்கு தோணுச்சு, அவங்க எப்படி இருந்தா உனக்கு என்ன? அது அவங்களோட இது, அவங்களோட இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவங்கவங்க சோல் லெவல்ல ஜர்னி பண்ணிட்டு இருக்காங்க. யாரையுமே தப்பு சொல்றதுக்காக நம்ம இந்த உலகத்துல இல்ல அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து நான் அவங்களோட பழகும்போது எனக்கு அப்படியே ரொம்ப ஈஸியா இருந்தது. இல்லன்னா நான் என்ன பண்ணேன், நான் தான் ஒரு டிவிஷன் வச்சிருந்தேன். நான் தான் ஒரு என்ன சொல்றது, ஒரு பிளாக் போட்டு வச்சிருந்தேன். அந்த பிளாக் அப்படி இல்லாம, அந்த பிளாக்க ரிமூவ் பண்ணணும். அந்த பிளாக் இவர் இரிட்டேட் பண்றாரு. இன்னொன்னு பாருங்க, அந்த ஃபேமிலி ரிலேஷன்ஸ் எல்லாமே கார்மிக் ரிலேஷன்ஷிப். ஒரு ஹஸ்பண்ட் ஆகட்டும், ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் ஆக்ட் பண்றது, ஒய்ஃப் ஹஸ்பண்ட் ஆக்ட் பண்ண உங்களுக்கு தெரியும். இப்போ எவ்வளவு டைவர்ஸ் கேசஸ் வந்து கோர்ட்ல நின்றுட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதனால குழந்தைகள் எப்படி பாதிக்கப்படுறாங்கன்னு பாருங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆக்சுவலா கார்மிக் ரிலேஷன்ஷிப் எல்லாமே நம்ம வந்து ஆன்ம பாடங்களை படிக்கிறதுக்காக வந்திருக்கு. என்னைக்கு நம்ம அதை புரிஞ்சுக்கிறோமோ, ரொம்ப கசப்பான விஷயம் தான். உங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சு, டாக்டர் சொல்ல இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறீங்களா, டாக்டர் சொல்ல மருந்து சாப்பிட்றீங்களா, கசப்பான கஷாயம் நீங்க டாக்டர்கிட்ட போகாட்டி பரவாயில்ல, கசப்பான கஷாயம் சாப்பிட்றீங்களா? ஏன் கஷாயம் சாப்பிட்றீங்க அன்னைக்கு மட்டும், மற்ற நாள் சாப்பிடுவீங்க? கட்டாயம் சாப்பிட மாட்டீங்க. காய்ச்சல், உடம்பு வந்து முடியல, அன்னைக்கு வந்து நம்ம எப்படி இருப்போம், ஒரு செத்து போன பாம்பு மாதிரி இருக்கு. அன்னைக்கு யார் சொன்னாலும் என்ன சொன்னாலும் நம்ம சாப்பிட ரெடியா இருப்போம். இது ரொம்ப நல்லது குடி அப்படின்னு ஒரு மருந்து விஷத்தை கொடுத்தா கூட நம்ம கொடுக்க ரெடியா இருக்கு. ஏன்னா நம்ம உடம்பு வந்து நம்மளை படுத்தி எடுக்குது நம்ம அன்னைக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கார்மிக் ரிலேஷன்ஷிப்ல தான் நம்ம வந்து ஃபேமிலியே ஃபார்ம் ஆகுது. ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை மதிக்கிறது இல்ல, மதர் இல்ல மாமியார் சண்டை போடுறாங்க, மாமனார் சண்டை போடுறாங்க. அதை விடுங்க, குழந்தைங்க, நம்ம பெத்த குழந்தைங்க, நம்ம கிட்ட இருந்து வந்த குழந்தைங்க, நான் சொன்னபடி என் குழந்தை கேட்கல அப்படின்னு எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க? கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வேற சோல். நீங்க எதுக்கு அவங்க நீங்க நீங்க சொல்றபடி அவங்க கேட்கணும்னு ஏன் நீங்க நினைக்கிறீங்க? அங்கேயே தப்பு. நான் என்ன சொல்றேன், அதை நீங்க பிரேக் பண்ணணும்னு சொல்ல வரேன் நான். அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரேன். நீங்க அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணி பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையே வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்ல வரேன். அதே மாதிரி உங்களோட மேஜர் அச்சீவ்மெண்ட்ஸ், நீங்க இந்த இவ்வளவு நாள் வாழ்ந்த வாழ்க்கையில நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த அச்சீவ்மெண்ட் கூட எழுதணும். அச்சீவ்மெண்ட் வேற, சக்சஸ் வேற. அச்சீவ்மெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணம் சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒரு ரன்னிங் ரேஸ் இருக்கு. ரன்னிங் ரேஸ்ல எல்லாரும் ஓடுறோம். அந்த மராத்தான், ஹாஃப் மராத்தான் முடிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு அச்சீவ்மெண்ட். நான் இவ்வளவு நாள் ஓடுனதே இல்லை, இன்னைக்கு நான் வந்து ஓடி ஒரு ஹாஃப் மராத்தான் முடிச்சிட்டேன், இவ்வளவு கிலோமீட்டர் ஓடிட்டேன்னு சொல்றது வந்து அச்சீவ்மெண்ட். சப்போஸ் அந்த மராத்தான்ல வந்து வின்னர் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது சக்சஸ். ஸோ எப்பவுமே எல்லாருமே வின்னர் ஆக முடியாது. பட் அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிற, என்னோட ப்ரொஃபஷனில் நான் வந்து இதை அச்சீவ் பண்ணிட்டேன், நிறைய பேருக்கு வந்து நல்லா நான் கிளாஸ் எடுத்துட்டேன், என்னால நான் வந்து கைட் பண்ணி இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ஆயிட்டாங்க அப்படிங்கிறப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஈன்ற பொழுது பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாருல்ல. ஸோ குழந்தை பிறந்த பிறந்த சந்தோஷத்தை விட, அந்த குழந்தை ஒரு சான்றோன் அப்படின்னு மற்றவங்க சொல்ல கேட்கறது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா? அது மாதிரி தான் நம்ம அச்சீவ்மெண்ட்டை நம்மளே அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். நம்ம அச்சீவ்மெண்ட் நம்ம எழுதணும். ஃபெயிலியர்ஸ் நம்ம எழுதணும். அச்சீவ்மெண்ட்டையும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணிக்கணும், ஃபெயிலியர்ஸும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். அப்ரிஷியேட் பண்ணிக்கணும், குட் குவாலிட்டியும் அப்ரிஷியேட் பண்ணிக்கணும், நெகட்டிவ் குவாலிட்டியும் அப்ரிஷியேட். இதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? உங்க டோட்டல் 360 டிகிரியில் நீங்க உங்களை பாக்குறீங்க. இந்த ரிட்ரீட்ல என்ன நடந்திருக்கு, 360 டிகிரியில பார்க்க. இல்லாட்டி வீட்டில் உட்கார்ந்தா கட்டாயம் நம்ம இதை பார்க்க மாட்டோம். என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், கட்டாயம் நம்ம இதை வந்து பார்க்க மாட்டோம். நம்ம அச்சீவ்மெண்ட்டை நம்ம அப்ரிஷியேட் பண்ணி எப்ப பாருங்க, நான் நான் அது பண்ணல, நான் எதுக்கும் லாய்க்கு இல்லாதவங்க, என்னால் இது பண்ண முடியல, பாத்தீங்களா பக்கத்து வீட்டுக்காரங்க எவ்வளவு பெரிய வீடு கட்டிட்டாங்க, அவங்க எவ்வளவு பெரிய கார் வாங்கிட்டாங்க, என்னோட கார் சின்னதா இருக்கு, என்ன வீடு சின்னதா இருக்கு, என்கிட்ட இருக்கிற ட்ரெஸ் வந்து நல்லா இல்லை. இதுதான் நான் பார்த்துட்டு இருப்போம். என்ன பண்றோம், கம்பேர் பண்றோம். எது கம்பேர் பண்றோம்? தேவையில்லை. அவங்களோட ஜேர்னி வேற. அவங்க எப்போ பண்ண புண்ணியத்துல பெரிய கார் வாங்கி இன்னைக்கு ஜெட்ல போயிட்டு இருக்காங்க, பிரைவேட் ஜெட்ல போறாங்க. நம்ம போக முடியாது. ஐயோ என்னால பிரைவேட் ஜெட்ல போக முடியும், யாருக்கு வலி? நமக்கு தான் வலி. அவங்க எப்போ பண்ண புண்ணியத்துல பிரைவேட் ஜெட்ல போறாங்க. நம்ம பண்ண புண்ணியத்துல நம்ம என்ன பண்ணணும், அளவே நடந்து போகாம ஒரு
ஒரு சைக்கிள்லயாவது போறோமே, இல்ல ஒரு டூ வீலர்ல போற ஒரு கார்ல, அப்படி என்னைக்கு நம்ம நினைச்சு பார்த்திருக்கோம்? முதல்ல இருக்கிறத அப்ரிஷியேட் பண்ணும். கிராட்டிடியூட் கிராட்டிடியூடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இருக்கிறதுக்கு நன்றி சொல்லுங்க. அப்புறம் பாருங்க உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப முக்கியமான. அதே மாதிரி கிரீன் மணி ஃபார்முலா. உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் பணம் வரட்டும், பட் அதுல இருந்து ஒரு போர்ஷனை நீங்க எங்க வேணுமோ அங்க கொடுங்க. உங்களுக்கு எங்க நிறைய பேர் வந்து அனாதை குழந்தைகள் இருக்காங்க, ஆர்ஃபனேஜ் ஹோம் ரன் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு இடங்களை தேடி போய் கொடுத்து எவ்வளவு முடியும் ஒரு 500 அங்க போய் பாருங்க. முதல்ல போய் பார்க்கும்போது தான் தெரியும் அவங்கள விட நம்ம எவ்வளவு நல்ல நிலைமையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரிய வரும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நானும் கிரிஜாவும் ஸ்ரீலங்கா போனோம். அங்க போய் ஒரு ஆர்ஃபனேஜ் ஹோம் இருக்கு. அந்த குழந்தைங்க அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. அவங்கள வந்து ஆர்ஃபனேஜ் குழந்தைங்கன்னு சொல்லவே முடியாது. அவ்வளவு சந்தோஷமா அவங்கள பாத்துக்கிறாங்க. அதை பார்க்கும்போது நம்ம நம்ம பண்ற சேவை ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சுது. அந்த ஆசிரமத்தை ரன் பண்றதுக்காக ஒருத்தர் பயங்கரமா வேலை பண்ணி அந்த ஆசிரம செலவு ஒரு ஒரு மாசத்துக்கு 10 லட்சம் ரூபாய் வருது. அந்த கரன்சி, ஸ்ரீலங்கன் கரன்சிலனா அதை சம்பாரிச்சு அவர் அனுப்புறாரு. அவரை நீங்க நினைச்சு பாருங்க. நம்ம அந்த மாதிரி வேலை ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறோமா? அதுதான் சர்வீஸ் அப்படிங்கிறது. சேவைங்கிறது ரொம்ப முக்கியம். மெடிடேஷன் பண்ணணும், புக் ரீடிங்கும் பண்ணணும், இந்த மாதிரி டிஸ்கஷன் சஜன சாங்கத்தியம் பண்ணணும். இது மாதிரி பண்ணும்போது சில விஷயங்கள் நான் சொன்னதுல எல்லா விஷயங்களும் உங்களுக்கு புரியாட்டி கொஞ்சமாவது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி சேவை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க இங்க வந்து பிஹெச்எஃப் தான் பண்ணணும், இந்த ஆசிரமம் பண்ணணும், அந்த மாதிரி நான் சொல்லவே இல்லை. உங்களுக்கு எங்க பிடிக்குதோ அங்க போய் உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. ஒரு 500 ரூபாய் கொடுக்கறது கூட ஒரு உதவிதான். 100 ரூபாய் கொடுங்க போதும். எவ்வளோ நீங்க நீங்க உங்களுக்கு வர்ற பணத்துல 1/3 கிரீன் மணி ஃபார்முலா அப்படின்னாக்கா 3% வந்து நீங்க டொனேட் பண்ணணும். ஒரு 3% உங்களுக்கு சேமிச்சு வச்சுக்கணும். மீதி இருக்க ஒரு த்ரீ மீன் 1/3 வந்து உங்க குடும்ப நடத்துக்கு வச்சுக்கணும். அங்க வந்து உங்களோட வாண்ட்டுக்கெல்லாம் வந்து வராது. தேவைக்கு மட்டும்தான் நீங்க யூஸ் பண்ணணும். நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு 6 மாசம் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை எங்க மாறுது, உங்களோட மணி லெவல், உங்களுடைய ம், என்ன சொல்றது, ஃபினான்ஷியல் லெவல் எங்க மாறுது. சிலர் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலா கஷ்டப்பட்டே இருப்பாங்க. இந்த இதை அப்ளை பண்ணி பாருங்க. அப்ப எப்படி தெரியுது, இந்த எல்லாமே நான் சொல்றதை கேட்கணும், இல்ல மத்தவங்க சொல்றதை கேட்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஒருத்தருக்கும் ஒன்னொன்னு செட் ஆகும். எல்லாமே எல்லாருக்கும் செட் ஆகும்னு சொல்ல முடியாது. இப்ப நான் சொன்னது என்னோட பர்சனல் விஷயங்கள் டிஃப்ரெண்ட். அதே மாதிரி வந்து ரொம்ப லேட் ஆயிடுச்சு நினைக்கிறேன் கிரிஜா. 38 39 ஆயிடுச்சு. சரி கிரிஜா. ஓகே சரி, இன்னும் கொஞ்ச நேரம் கண்டினியூ. மேம் 9:40. அதான் நிறுத்திட்டுமா? இல்ல, இன்னொரு 5-10 மினிட்ஸ்னா நீங்க கண்டினியூ பண்ணலாம். சரி சரி. கண்டினியூ பண்ணுங்க. ரெண்டு செஷன் எடுத்துக்கலாம் நினைக்கிறேன். ஓகே. அதே மாதிரி என்கிட்ட என்ன ஒரு இது இருக்குனாக்கா எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். வச்சது வச்ச இடத்துல இருக்கணும். அது ஒரு பெரிய பிரச்சனை வீட்டில். எனக்கு வீட்லயே ஆகட்டும் வெளியிலயே ஆகட்டும் ஒரு ஒர்க். இப்போ என்ன புரிஞ்சுக்கிறேன், இம்பர்ஃபெக்ஷன் இஸ் ஆல்சோ பர்ஃபெக்ட். அவங்க அப்படிதான் இருப்பாங்க. இம்பர்ஃபெக்ஷனா இருக்கிறது கூட பர்ஃபெக்ட் அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்க. ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாலும் ஒரு பெயின் அண்ட் சஃபரிங் வரும். எதிர்பார்க்காம நம்மனால என்ன முடியுதோ செஞ்சுட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியது. டூ இயர் பார்ட் அண்ட் டிபார்ட். என்னைக்கு நம்ம போவோம்னு தெரியும். நாளைக்கு கூட பாடி வெக்கேட் பண்றது பண்ணுவேன் நான். அது வந்து ஓகே, அதுக்கு நான் ரெடி. அதே மாதிரி நம்ம வந்து அவங்களோட ஷூல நம்ம காலை போட்டு பார்க்கணும். அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் தேர் பாயிண்ட் ஆஃப் வியூ. அவங்களோட பாயிண்ட் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து நமக்கு இன்னும் வந்து பெயின் இல்லாம இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க. அதே மாதிரி ஜேர்னலிங், டெய்லி எழுதுறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு நீங்க எழுதுறத நாளைக்கு நீங்க பார்க்கும்போது இன்னும் தெரியும் இன்னைக்கு என்ன நடந்தது, இன்னைக்கு நான் எப்படி ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறது. ஜேர்னலிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஃபயர் மெடிடேஷனோட இது மட்டும் முக்கியமா சொல்றேன். ஆக்சுவலா இந்த புக்கெல்லாம் நிறைய படிச்சதுனால ஃபயர் மெடிடேஷன்ல பிரதீப் சார் என்ன சொன்னா, உங்க பாடியை, பிசிக்கல் பாடியை ஷெட் பண்ணுங்க அப்படின்றது. முதலே இந்த நோ டெத், லைஃப் ஆஃப்டர் டெத், லியூமினஸ் லேண்ட்ஸ்கேப் ஆஃப்டர் லைஃப், அந்த புக்கெல்லாம் வந்து நிறைய தடவை படிச்சிருக்கேன். இந்த தடவை அந்த மாதிரி பண்ணி அந்த பிசிக்கல் பாடியை நான் வந்து ஷெட் பண்ணிட்டேன். அப்போ என்னோட சோல் மட்டும் வெளியில வருது. ஒரு கதை மாதிரி இருக்கும். எல்லாம் கேட்க ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனவே அந்த கதையை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். சோல் வெளியில வருது. என்னோட ஸ்பிரிட் கைஸ் வந்து கூட்டிட்டு போக வர்றாங்க. அப்போ ஆக்சுவலாக நான் யாருமே போக மாட்டோம். நம்ம வந்து நம்ம ஃபிசிக்கல் பாடிக்குள்ளே போகணும்னு நினைப்போம். ஏன்னா இது இத்தனை நாள் இருந்த உடம்பு இல்லையா, வீடு, அதுக்குள்ளே போகணும்னு நினைப்போம். பட் பரவாயில்ல, அவங்க கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போய் இங்கே அந்த கவுன்சிலர்ஸ்க்கு விடுவாங்க மேலே ஹையர் வேர்ல்டு போயிட்டு. அங்கே ஒரு லேண்டிங் கேட் இருக்கு.
ஹையர் வேர்ல்டுக்கு போகிறப்போ ஒரு லேண்டிங் கேட் இருக்கு. அந்த லேண்டிங் கேட்ல கேட்குறாங்க, நீங்க எத்தனை பேர் மேல அன்பு செலுத்துனீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்பதான் நம்ம என்ன பண்றோம்னு தெரியாம முழிச்சிட்டு இருப்போம். அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அந்த கவுன்சிலர்ஸ் கூட்டி போய் நம்ம ட்ரீட்மெண்ட் ரூம்ல கொடுப்பாங்க. ஏன் ட்ரீட்மெண்ட் கேட்கலாம், ஏன்னா நம்ம இந்த பிசிக்கல் பாடி வச்சு இந்த ஏர்த்ல வந்து ஏகப்பட்டது படிச்சிருக்கோம் பாத்தீங்களா. ஹையர் வேர்ல்டுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்காக வந்து ஃபிசிக்கல் பாடி ரெடி பண்ணுவாங்க. அதுக்கு தான் ட்ரீட்மெண்ட் ரூம் சொல்லுவாங்க. அப்புறம் அங்கே வந்து கவுன்சிலர்ஸ் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ரிலேட்டிவ்ஸ் இருந்தாலும் அவங்கள நம்ம வெல்கம் பண்ணுவாங்க. அப்புறம் நம்முடைய வாழ்க்கை, இந்த பூலோகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை வந்து ஒரு படமாக போட்டு காட்டுவாங்க. அப்போ தான் நமக்கு தெரியும் நம்ம என்ன பிளான், ப்ரீ பர்த் பிளானிங்ல என்ன பண்ணிட்டு வந்தோம், இங்கே வந்து என்ன பண்ணணும், என்ன பண்ணாமல் இருக்கோம்னு தெரியும். அப்போ தான் நம்ம வந்து என்னென்ன பாடமெல்லாம் இன்னும் படிக்காம, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அக்செப்டன்ஸ் எல்லாம் இல்லை. என்னால் வந்து என் ஹஸ்பண்ட் ஏற்றுக்க முடியாது, ஒய்ஃப் ஏற்றுக்க முடியாது அப்படின்னாக்கா அந்த பாடமெல்லாம் அங்கே போட்டு காட்டுவாங்க. அதெல்லாம் அரியர்ஸ் நமக்கு. அந்த அரியர்ஸ் திக்கிறதுக்கு திருப்பி நம்ம வரணும் வைங்க, அது அடுத்த பார்ட்டு. அப்புறம் ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் ரூமுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே போய் அந்த மூவி பார்க்கும்போது தெரியும் என்னெல்லாம் நம்ம தப்பணும், திருப்பி நம்ம பிறக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் எனக்குள்ளே வருது. அப்போ நான் என்ன நினைக்கிறேன், அட்லீஸ்ட் அடுத்த ஜென்மாவது ஒரு ஒரு யோகி ஃபேமிலியில் பிறந்து ஒரு நல்லா இன்டென்ஸாக மெடிடேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா சர்வீஸ் பண்ணி முதல்ல இருந்தே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இதுதான் என்னோட கதை. எப்படின்னா அந்த இறந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து என்னால் யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்தது. அதெல்லாம் அப்படி எழுதிட்டு இருந்தேன். அதை எழுதும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஃபிசிக்கல் பாடி விட்டுட்டு போகிறதுக்கு அப்படி ரெடி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது எனக்கு. ஸோ இதுதான் இங்கே சொல்லுவேன். ஸோ இதுதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங். ரொம்ப லாங் டைம் எடுத்துட்டேன். இது வரைக்கும் கேட்டவங்களுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி குறிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மிக்க நன்றி மேம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும்போது அந்த நோ டெத் கான்செப்ட், மேலும் வந்து எப்படி இந்த ப்ரோக்ராம் நடக்கும், காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அங்கே நடக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. உங்களோட அனுபவங்களை பார்க்கும்போது இங்கே கேட்டுட்ருக்கவங்களுக்கும் அதை போய் அட்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் வரும்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி.